வணக்கம். தினக்குயின் செய்திகள். இந்தியன் அலுவலகத்தில் குவிந்த மக்களால் பரபரப்பு. அமெரிக்க இஸ்ரேலின் அடாவடியால் ஈரான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றங்களை காரணம் காட்டி சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோக சங்கிலியில் முடக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் நேரடி தாக்கமாக தமிழகத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவத் தொடங்கியுள்ளது. போர் சூழலால் கடல்வழி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் ஒன்றிய அரசு தரப்பில் தட்டுப்பாடு இல்லை என்று சொல்லப்படும் கூற்றுக்கும் கள நிலவரத்திற்கும் பெரும் முரண்பாடு உள்ளது. விநியோகஸ்தர்கள் மற்றும் சிலிண்டர் நிறுவனங்கள் வெளிப்படையாகவே தட்டுப்பாட்டை உறுதி செய்திருப்பது நிர்வாக தோல்வியை காட்டுகிறது. இந்த திட்டமிடப்படாத தட்டுப்பாட்டினால் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான சிறு மற்றும் குறு உணவகங்கள், தேநீர் விடுதிகள் உள்ளிட்ட நடுத்தர வணிக நிறுவனங்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. போதிய எரிவாயு கிடைக்காத காரணத்தால் பல உணவகங்கள் ஏற்கனவே மூடப்பட்டு வரும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. வணிக பயன்பாடு மட்டுமின்றி வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கும் கடும் தட்டுப்பாடு ஏற்பட தொடங்கியுள்ளது. ராமேஸ்வரத்தில் முன்பதிவு செய்து பல நாட்கள் கடந்தும் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படவில்லை. மேலும் இந்தியன் ஆன்லைன் புக்கிங் செயலி முடங்கியதால் சிலிண்டர் முடிந்த நிலையில் மீண்டும் பதிவு செய்ய முடியாமல் சாமானிய மக்கள் திண்டாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனையடுத்து ராமேஸ்வரத்தில் உள்ள இந்தியன் சிலிண்டர் விநியோக அலுவலகத்தில் மக்கள் குவிந்து சிலிண்டர் தருமாறு கேட்டு காத்திருக்கின்றனர். ஆனால் அங்கிருந்த ஊழியர்கள் தேவையான அளவு சிலிண்டர் ஸ்டாக் உள்ளது, ஆன்லைனில் புக்கிங் செய்தால் மட்டுமே விநியோகிக்க முடியும் என்று பதிலளித்ததுடன் ஆன்லைன் புக்கிங் சர்வம் முடக்கம் விரைவில் சரி செய்யப்படும் என்று விளக்கமளித்து வருகின்றனர். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இந்தியன் அலுவலகத்தில் குவிந்த மக்களால் அங்கு பரபரப்பு நிலவியது. கயர்னிஷா ஒன்று தான் எங்களுக்கு முடிஞ்சதே. இப்போ சிரமமாக 3 நாளாக 17 நாள் விஜேஷம் வரலாம் ஒன்றும் இல்லை. அதை இங்கே வந்தேன் கேஸ் இல்லாமல் எனக்கு ஒன்றும் செய்ய முடியலை. எனக்கு முடியாதவன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியலை. கேஸ் இல்லாமல் எனக்கு படப்படப்பு வந்துடும். அதை வந்து கேட்டால் லேட்டாக தான் ஆகுங்கிறாங்க. பேர் உமேனன். அந்த ஒரு வாரமாக நான் ட்ரை பண்ணுறேன், சிலிண்டர் கிடைக்கல. பயிர் இங்கே வந்து கம்பெனியில் கேட்டால் அவங்க நெட்டில் போயிங்க குறைஞ்ச பிறகு ஆர்டர் வந்தால் தான் மெசேஜ் வந்தால் தான் சிலிண்டர் தரும்னு சொல்கிறாங்க. சிலிண்டர் இல்லாமல் பெரிய அவதிக்குள்ளாகி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமாம், சிலிண்டர் முடியாதுக்கா ஸ்கூலில் சாப்பாடு போட கொடுத்து விட ரொம்ப முருகேஸ்வரி. சிலிண்டர் கிடைக்கல, ஆன்லைனில் பதிஞ்சாலும் வரல, மெசேஜே போக மாட்டேங்குது. ட்ராக் ஆர்டர்னு வருது, மெசேஜ் அனுப்பினாலும் போக மாட்டேங்குது. எந்த ஒரு பதிலுமே இல்லை. இவங்க போங்க, ஃபோன் போடுங்க. நான் பாலமுருகன் சார், ராமேஸ்வரம் 10 கேஸு டிஎன்ஜிசி சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டு. இப்போ சிலிண்டர் இப்போ புக்கிங் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா ஒரே டைமில் எல்லாருமே புக்கிங் பண்ணுறதுனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. புக்கிங் பண்ணிங்கன்னா சிலிண்டர் இஷ்யூ ஆகிடும். சிலிண்டரில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, சிலிண்டர் லோடில் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் சிலிண்டர் எப்பயும் போல் நீங்கள் எடுத்துக்கலாம். புக்கிங் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம். சர்வர் எதுவும் இதுவரையும் இஷ்யூ கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்குது. சர்வர் இஷ்யூ தான் இருக்குது. இது எப்போ கிளியர் ஆகுன்றது தெரியும். கிளியர் ஆனதுக்கப்புறம் இந்த பிரச்சனை சாப்பிடும். புக்கிங் போட்டுருவோம். புக்கிங் கால் பண்ணி புக்கிங் மட்டும் போட்டுருவோம். மெசேஜ் வந்துச்சுன்னா வந்து எடுத்துக்கலாம். அது சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது, டேட்டா பண்ண முடியும். ராமேஸ்வரத்தில் வீட்டுகளுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர்
கிடைக்காம மக்கள் எல்லாரும் இப்போ வந்து அந்த அலுவலகத்துக்கு வந்து படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் என்ன சொன்னாங்கன்னா, வணிக ரீதியான சிலிண்டர் மட்டும்தான் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. வீட்டு உபயோகத்துக்குள்ள சிலிண்டர் கண்டிப்பாக எல்லாருக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் வழங்குவோம்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே என்ன நிலைமைனா, சிலிண்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க ராமேஸ்வரத்தில். ஆனால் செல் மூலம் நம்ம வந்து ஆன்லைனில் பதியணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சர்வர் வேலை செய்யுதில்லை. யார் பதிஞ்சாலும் வேலை செய்யுதில்லை. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, ஈராக்லையும் சவுதியிலையும் தான் யுத்தம் நடக்குது, இந்தியாவில் எதுவும் யுத்தம் நடக்குதான்னு எங்களுக்கு தெரியல. ஏன் இந்த சர்வர் வேலை செய்ய மாட்டேங்குது? இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கி இந்தியாவே வந்து சிலிண்டர் கிடைக்காம உணவகங்கள்லாம் மூடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் லஞ்சம் வீடுகள்லையாவது கொஞ்சம் சமைச்சு சாப்பிடக்கூடிய அந்த சூழல் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா, வீடுகளில் இருக்கக்கூடிய அடுப்பையும் அணைக்கிறதுக்கான முயற்சியை இன்றைக்கி அரசு செய்தா என்னன்னு தெரில. இன்றைக்கி சிலிண்டர் அது மக்களுக்கு பயன்படுத்த முடியாத நிலைமையில் தான் இங்கே இருக்கிற ராமேஸ்வரத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பாக இருக்குது. எனவே மாவட்ட நிர்வாகம், மாநில நிர்வாகம் தலையிட்டு அந்த சர்வரை வந்து உடனடியாக செயல்படுத்தி மக்களுக்கு அனைவருக்கும் சிலிண்டர்கள் எரிவாயு வழங்கணுங்கிறத ராமேஸ்வரம் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தினக்குயில் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.